ஜஸ்ட் 3 மாதத்தில் 40 லட்ச ரூபா கடன், அடுத்த 3 மாதத்தில் 0 கடன் இருந்ததெல்லாம் அடைச்சிட்டாரு. பணம் கையில் ஒரு 5-6 லட்ச ரூபா பணம் இருந்தது. பேங்க்கில் போட்டு வச்சுக்கிங்க, எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கிங்க. அடி வாங்கின உடனேயே அதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்கள் எந்திரிச்சு உட்காருங்க. 100% சக்ஸஸ் ஆகலாம். இப்போ அவரோட சம்பளம் அதே 80,000 ரூபாய், 24,000 ரூபா பழைய இஎம்ஐக்கெல்லாம் போயிடுது. ஆப் லோன் வேறு வாங்கியிருக்காரு இல்லைங்க, ஏன்னா 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, அதுக்கு ஒரு 40,000 ரூபா போயிடுது. ஜொல் லோன் வேறு 8 லட்சம் வாங்கிட்டார் இல்லைங்க, அதுக்கு ஒரு 10,000 ரூபா. அப்போ அவர் கையில் கிடைக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டாக 0. அவசரப்பட்டு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், சொத்து வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம லாக் ஆகிடுவோம். 41 லட்ச ரூபா கடன். நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற பணம், நகை, பொருள், சொத்து எல்லாமே நம்ம தேவைக்கு, நம்ம அவசரத்துக்கு தான். ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தவறை பண்ணாமல் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க.